தியான அறையில் அமைதியாக இருப்பது எளிது. ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக ஒருவரை சந்திக்கும்போது, உங்களை மதிக்காத ஒருவரை சந்திக்கும்போது, உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாத போது, உங்களுடைய திட்டங்கள் தோல்வியடையும் போது, உங்களை விட ஒருவர் வளர்ச்சி அடையும் போது, அப்போ தான் உங்களுடைய தியானத்தின் தரம் வெளியில் தெரியும். அதாவது தியான அறையில் அமைதியாக இருப்பது மிகப்பெரிய விஷயம் அல்ல. உங்களுடைய ஆணவத்தை தூண்டும் மனிதர்களுக்கு நடுவிலும் நீங்கள் உங்களுக்குள்ள புயலை உருவாக்காமல் இருப்பது தான் மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது, நீங்கள் ஆன்மீகத்தில் எப்படி வரீங்க, உங்களுடைய தன்மை எப்படி அப்படிங்கிறத தியானத்தை விட உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க இன்னும் அருமையாக சொல்லிடுவாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது, அவர்கள் அருகில் நீங்கள் இருக்கும்போது உங்களை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்களா, அல்லது உங்ககிட்ட அவர்கள் நிம்மதியை உணர்கிறார்களா? இதுதான் உண்மையான ஆன்மீகத்தின் அளவுகோல். அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து அவங்க எவ்வளவு அன்பை உணர்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மையான ஆன்மீகத்தின் சாட்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது உங்களுடைய உண்மையான ஆன்மீகத்தின் முகம் யாரும் இல்லாதப்பையும் வெளிப்படும். எப்படி அப்படின்னா, புகைப்படம் எடுக்காத சேவை, யாரும் பாராட்டாத நல்ல செயல், யாரும் அறியாத உங்களுடைய தியாகம். இதுதான் உண்மையான ஆன்மீக சான்றிதழ்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.